ஒரு சின்ன ஒரு சம்பவம் உனக்கு ஒரு சாட்சியாய் வந்து ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர் அன்னைக்கு அந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் இப்போது பார்ப்பது போல இல்லை. அன்னைக்கு கிராமங்கள் குக்கு கிராமம், கொஞ்சம் 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 வீடுங்க இருக்கும். அப்பத்துக்கு ஊழியத்திற்காக ஒரு சில நபர்கள் கலந்து போய் என்ன பண்ணுவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க. அப்போது ஊழியம் பண்ணும்பொழுது அந்த முதல் அந்த இறங்கின உடனே அந்த பஸ் ஸ்டாப்ல அப்பெல்லாம் ராஜனையா சைக்கிள் கடமா இருக்கும். அப்ப சைக்கிள் அப்ப என்ன சைக்கிள் என்ன இருக்கும், வாடகை சைக்கிள் இருக்கும். இப்பெல்லாம் வாடகை இல்லை, வாடகை சைக்கிள் நையா நிற்கும். அந்த வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கிராமங்களை சபைக்கு வந்து கிராம அந்த சைக்கிளை வாடகை எடுத்துக்கிட்டு போய் கிராமத்தில் ஊழியம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்து சைக்கிளை வந்து என்ன பண்ணுறாங்க, விட்டு போயிடாங்க. இப்படி ஊழியம் செய்கிறவங்க. இப்போ இப்படி ஊழியம் செய்யும் போது ஒரு ஆள் பார்த்தாரு, என்னடா இவனுங்க வந்து ஊழியம் செஞ்சாங்க, வந்து ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், இவனுக்கு எல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணடா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வர்றான். ஒரு நாள் அன்போடு கூப்பிட்டு கூழ் கொடுத்துருக்காரு. ஐயா எங்க வீட்டுக்கு வந்து கூழ் சாப்பிடுங்க. இவங்களும் பண்ணாங்களா, கூழு தானே சொல்லி நம்ம வாங்கி கூழை குடிச்சிட்டு அன்போடு சொல்லி கூழை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவரும் சைக்கிள் எடுத்துக்கினே இவங்க முன்னாடியே வந்திருக்காரு. இவங்களும் ஊழியம் மட்டும் பண்ணிட்டு எல்லாம் நேரம் எங்க வந்து விட்டாங்க, சைக்கிள் இருந்து விட்டு இவங்க போயின்னுக்கிறாங்க. இவர் சைக்கிள் எடுத்து இவர் கூழ் கொடுத்தவரும் சைக்கிளே வந்திருக்காரு. இவங்க போற வழியில் ஏதாவது ஒன்று ஆவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கூழ்ல விஷத்தை கலந்து கொடுத்தேன். ஆனா குஸ்ட் நம்ம நாங்க இவங்க பாட்டினேன். அழகா வந்து சைக்கிளை விட்டு இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரம் வந்தாராம். இவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். நேரம் வந்து ஐயா ஏதாவது ஒன்று ஆச்சரியம், எதுவுமே இல்லப்பா நல்லாதான் இருந்தேன், உண்மையை ஒத்துக்கினாராம். இது போல நாங்க உங்க ஆண்டவர் மெய்யான தேவன், ஆண்டவரே மெய்யான தேவன். நீங்க கூழ் குடிச்சிங்க, எனக்கு ரொம்ப ஆத்திரம். எங்க இடத்துல வந்து நீங்க ஏசணும்னு சொன்னுங்க. உங்க வெறுப்புல என்ன பண்ணேன், இந்த கூழ்ல விஷத்தை கலந்து நீங்க போற வேலையில ஏதாவது ஒண்ணு ஆகணும்னு சொல்லி நான் பண்ணேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. உங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் ஏத்துக்கினாங்க. அல்லேலூயா. நீங்க எதை குடித்தாலும் என்ன பண்ணப்போம், சாப்பிட்ற ஆகாரத்துல கையை வச்சு ஜெபமா ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அந்த பிள்ளைகள் அப்படியே கற்றுக்கொண்டுவார்கள். அல்லேலூயா.